வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கிர பகவானுக்குரியது. சுக்கிர பகவானுக்குரிய இந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க கோயிலுக்கு போகணும். யார்? உங்கள் நட்சத்திரம் பரணி அல்லது பூரம் அல்லது பூராடமா, உங்கள் ராசி ரிஷபம் அல்லது துலாமா, உங்கள் பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமையா, பிறந்த தேதி 6 அல்லது 15 அல்லது 24 நீங்கள் தான். கோயிலில் போய் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. பிரமாதமான முன்னேற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. ஆமாங்க. இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி இருக்க போகிற இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். மேஷராசிக்கார நேயர்களே, நாள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. தேவையற்ற சண்டை சச்சரவு வம்பெல்லாம் வரும். பார்த்துருவோம், முட்டிடுவோம், மோதிடுவோன்னா தோற்று போயிடுவீங்க. தோற்பதை உங்களால் தாங்க முடியாது. அதனால் கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் சொக்கநாதரே போற்றி. மதுரையில் இருக்கிற சொக்கநாதரை கும்பிட்டு புதன் பகவான் ரொம்ப சிறப்பு பெற்றார். இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும். கோயிலுக்கு போகிற வழக்கம் இல்லையா? ஏழைகளுக்கு பொருளுதவி செஞ்சுருங்க. நன்றி எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். உங்களுடைய பலம், மனோதிடம், பெருந்தன்மை இது ரெண்டும் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். நல்ல நாள். எல்லா வகையிலையும் நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 7. அனுகூலமான திசை கிழக்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் கருப்பு, மஞ்சள். மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் இதெல்லாம் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 2, 9. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, ஒரு துணிச்சல் இல்லை. பொதுவாகவே உங்களுக்கு துணிச்சல் கம்மி. இன்றைக்கி ரொம்பவும் கம்மியாக இருக்குது. அதனால் தேவையற்ற பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் வரும். அதனால் எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. குறிப்பாக முருகப்பெருமானுக்கு ஏற்றுறது நல்லது. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் அக்னீஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும். நல்ல மாற்றம் இருக்கும் உங்கள் மனசில். அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் இதெல்லாம் இருக்குது. கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, கருப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாளாக ஆரம்பிக்குது. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷம். உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை இதனால் ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். எல்லா வகையிலும் சிறப்பான நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 5. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாக நடக்கும். ஜெயிப்பீங்க. வெற்றி அதிகம். மனதிற்கினிய சம்பவம் உண்டு. வாழ்க்கை வளமாகும். நல்லா இருக்கு. உங்களுடைய பலம் என்ன? பெருந்தன்மை. நண்பர்களுக்கு நல்ல பணம் செலவு செய்கிறது. வெளிப்படையான பேச்சு இதனாலெல்லாம் நீங்கள் ஜெயிப்பீங்க. அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கேட்டைக்கும் சந்திராஷ்டமம், அனுஷத்துக்கும் சந்திராஷ்டமம், விசாகத்துக்கும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம். கோயிலையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம். ஜாக்கிரதையாக இருங்க. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றங்க. பெருந்தன்மை, புத்தி கூர்மை, பரந்த மனப்பான்மை இதெல்லாம் உங்களுடைய பலம். அதனால் இன்றைக்கி ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அப்புறம் என்னங்க,
கலக்கிறீங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 5, 6. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் மஞ்சள் சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். உங்களுடைய சுறுசுறுப்பு, வேகம், பிடிவாதம், விடாமுயற்சி இதெல்லாம் ஜெயிக்கிறது. பெண்களுக்கு இன்னும் நல்ல நாளாக இருக்கும். கட்டாயம் முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம் அதிகமாகும். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றணும். நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போது சிவபெருமான நினைங்க. ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். என்ன இன்னைக்கு உங்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கு வரும். சண்டை போடுவீங்க, தோற்று போயிடுவீங்க. மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க. அனுகூலமான எண் 3, 2. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய நாள். வம்பு வழக்கு சண்டை பெருசாகும். பேச்சினால பிரச்சனை பெருசாகும். எப்படி தப்பிக்கலாம்? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போது நாமகிரி லட்சுமியே போற்றி. ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் சொல்லும்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க, தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 3, 1. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கும் நல்ல நேரம் இல்லை. கல்யாணமான ரிஷபராசிக்கார நேயர்களை, கணவன் மனைவி இருடைய ராசியுமே ரிஷபமாக இருந்தாலோ அல்லது தனுசு ரிஷபமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிங்க. கல்யாணமான துலா ராசிக்கார நேயர்களை, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே துலாமாக இருந்தாலோ அல்லது துலா மீனமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.